உண்மைதான்டா. நம்ம அப்பா அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்மள பிஏ எம்ஏ படிக்க வச்சாங்க. நாமும் எவ்வளவோ ஆசையோட ராத்திரி பகலா படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணோம். எல்லாம் வேஸ்டா போச்சுடா. நாள் தவறாம எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸே சுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு வேலை கூட கிடைக்கல. ச்சே, என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. அதோட இல்லடா, இன்னும் ஒரு வருஷம் ஆனா நமக்கு வயசு அதிகமாயிடும். அப்புறம் ஏஜ் பார் ஆயிடுச்சுன்னு சொல்லி வெளியில தள்ளிடுவாங்க. தீந்துச்சு, இனி நமக்கு வருங்காலம் கிடையாது. தம்பி, பயிற்சியில ஸ்கேவெஞ்சர்ல இருந்து ஸ்வீப்பர்ல இருந்து வாத்தியார் வரைக்கும் ப்ரொஃபஸர் வரைக்கும் எல்லா கான்ட்ராக்ட் சிஸ்டம் தான். பல லட்சக்கணக்கான அரசு வேலைகளில் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் பெனிஃபிட் ஆக வேண்டிய நிலைமை பறிக்கப்பட்டு ஏதோ பிரைவேட் கம்பெனியில கொடுக்கற மாதிரி எல்லாம் கான்ட்ராக்ட் லேபர் கான்ட்ராக்ட் ஜாப்னு 15,000 ரூபாயும் 10,000 ரூபாயும் கான்ட்ராக்டுக்கு போயிட்டு இருக்கு. இனி கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசாங்கத்துல வந்து எல்லா பணிகளுமே கான்ட்ராக்ட் போயிருமான்னு பயமா இருக்கு. இப்படி கான்ட்ராக்ட் போனா ரெண்டு சீரியஸ் எஃபெக்ட். ஒன்னு, அந்த எக்ஸிகியூஷன் சர்வீஸ் ஒழுங்கா நடக்காது. ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவங்க அவங்க பயன்படணும். இல்ல 15,000 ரூபாய்க்கு ஒரு வாத்தியார் வந்து அவர் டீச் பண்ணாருன்னா அவர் பாவம் என்ன டீச் பண்ண முடியும்? அவருக்கு என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கும்? ஏன் பல்வேறு பிரைவேட் நிறுவனங்களோ ஐஐஎம்மோ ஐஐடியோ ஒரு பிஹெச்டியோ இங்க படிக்கிறவங்க எல்லாம் பெனிஃபிட் ஆகிறாங்கன்னா அவங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. இப்படி ஒரு தரம் குறைந்த ஒரு கான்ட்ராக்ட்ல ஒர்க்ல கான்ட்ராக்ட் சிஸ்டத்துல வரும்போது அல்டிமேட்லி யூத்னோட ஒரு பக்கம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி, கிடைக்க வேண்டிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு சர்வீசஸ் அஃபெக்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பூரா அளிக்கப்படுது. ஸோ அல்டிமேட்லி இந்த பணம், எடுக்கப்படும் பணம், செலவழிக்கப்பட்ட பணம், இது வந்து இதனோட வர்ஸ்ட் சஃபரர்ஸ் யாருன்னா ஏழை குடும்பங்களும் நடுத்தர குடும்பங்களும் தான்.